பிரைட் ஆகிருக்கு. கன்சீலர் இவ்வளவு பிரைட்டா போடும். அகைன் அவங்க ஸ்கின்னுக்கு மட்டும் ஆஷ் டோன் தெரியல. இவங்க ஸ்கின்ல ஆஷ் டோன் தெரியுதா இல்லையா? தெரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் மேக்கப்ல இதுதான். நீங்க 1000 ஃபவுண்டேஷன் எவ்வளவு விலை கொடுத்தோம்னா நம்மளால வாங்க முடியும். ஆனா அது கரெக்டான வகையில போட தெரியணும். இது வந்து பிரைட் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? நான் என்ன சொன்னேன், ஒண்ணு நேச்சுரலா இருக்கணும், இல்ல ஒரு ஸ்டெப் டார்க்கர் கூட நீங்க போடலாம். ஓகேவா? இது வந்து பிரைட் அவங்க. இங்கே ஆஷ் கலர் தெரியுதா? கிரே அண்டர்டோன் தெரியுது. உள்ள ஸ்கின்னுக்குள்ள ஒரு கிரே தெரியுதா? இது என்ன, இதுதான் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. டைம் ஆக ஆக நீங்க முடிக்கும் போது நல்லா இருக்கும். முடிச்சுட்டு கிளம்புவீங்களா, போட்டோலாம் எடுப்பீங்களா, ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்குலாம் சொல்லிடுவாங்க. மறுநாள் நீங்க ரிவ்யூ கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கருப்படிச்சுது, எனக்கு கிரே ஆயிடுச்சு மேக்கப் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சு வேணாலும் அழகாக நம்மளால பண்ணிடலாம்னா மிஸ்டேக்ஸ் கற்றுக்கணும். ஒரு அகாடமி ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் முதல்ல கற்றுக்கணும். ஏன் அந்த மிஸ்டேக்ஸ் வருது? அதனாலதான் நம்ம எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது மிரர்ல ஒர்க் பண்ணணும். நம்ம நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கா, நம்ம மிரர்ல பாருங்க. அங்க பாருங்க, இந்த மிஸ்டேக் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? இது பிரைட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த என்ன ஸ்டெப்? பிளெண்டருக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம இது மேலே வச்சு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட நம்ம இதுக்கு வச்சு பார்க்க மாட்டோம், இதுக்கு தான் வச்சு பார்ப்போம். இதை விட பிரைட்டராக தான்